ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இந்த தசகத்தோட 4வது ஸ்லோகத்தை இன்னைக்கு பார்க்குறோம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். சந்தானம் கிருதவதி தானவை சுரௌகே. சந்தானம் கிருதவதி தானவை சுரௌகே. மந்தானம் நயதி மதேன மந்தராத்ரிம். மந்தானம் நயதி மதேன மந்தராத்ரிம். பிரஷ்டேஸ்மின் பதரமிவோத்வகன் ககேந்திரே. பிரஷ்டேஸ்மின் பதரமிவோத்வகன் ககேந்திரே. சத்யஸ்த்வம் விநிஹிதவான் பயப்பயோதௌ. சத்யஸ்த்வம் விநிஹிதவான் பயப்பயோதௌ. சந்தானம் கிருதவதி தானவை சுரௌகே. மந்தானம் நயதி மதேன மந்தராத்ரிம். சந்தானம் கிருதவதி தானவை சுரௌகே. மந்தானம் நயதி மதேன மந்தராத்ரிம். பிரஷ்டேஸ்மின் பதரமிவோத்வகன் ககேந்திரே. சத்யஸ்த்வம் விநிஹிதவான் பயப்பயோதௌ. பிரஷ்டேஸ்மின் பதரமிவோத்வகன் ககேந்திரே. சத்யஸ்த்வம் விநிஹிதவான் பயப்பயோதௌ. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். சுரௌகே தேவர்களின் கூட்டங்கள், தானவைகி அசுரர்களுடன், சந்தானம் கிருதவதி ஒப்பந்தம் செய்து கொண்டு, மந்தராத்ரிம் மந்தரமலையை, மந்தானம் கடையும் மத்தாக பயன்படுத்த, மதேன நயதி மிகுந்த கர்வத்துடன் எடுத்துச் செல்கையில், அஸ்மின் பிரஷ்டே அது நழுவி விழுந்துவிட, துவம் சத்யக நீ உடனே, பதரம் இவ ஒரு இலந்தை கொட்டையை எடுப்பது போல அந்த மலையை எளிதாக எடுத்து, ககேந்திரே பறவையரசனான கருடன் மீது, உத்வகன்னு ஏற்றிக்கொண்டு, பயக பயோதௌ பார்க்கடலில், விநிகிதவான் வைத்தீர்கள். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். சந்தானம் கிருதவதி தானவை சுரௌகே. மந்தானம் நயதி மதேன மந்தராத்ரிம். பிரஷ்டேஸ்மின் பதரமிவோத்வகன் ககேந்திரே. சத்யஸ்த்வம் விநிஹிதவான் பயப்பயோதௌ. தேவர்கள் அசுரர்களோட உடன்பாடு செய்து கொள்கிறார்கள். தேவர்களுக்கு நம்ம இவ்வளோ பலவீனமாக இருந்தோம், பகவான் தான் நம்மளை அசுரர்களோட இந்த மாதிரி சேர்ந்துண்டு இந்த காரியத்தை செய்து கொள்ளுங்கள்லாம் சொல்லி கொடுத்தாருங்கிறதெல்லாம் மறந்துடுவா போல் இருக்கு. மறந்துட்ட மாதிரி ரொம்ப பெருமை. இந்த உடன்பாடு ஏற்பட்ட உடனேயே ஏதோ பார்க்கடலை கடைந்து முடிச்சிட்ட மாதிரி ஒரு பெருமையாம். அந்த மாதிரி ஒரு கர்வத்தோடு அந்த மலையை கொண்டு வர வழியிலேயே மலை நழுவி கீழே விழுந்தது. என்ன செய்யறதுனே தெரியல. திரும்பவும் பகவான் அங்கேருந்து ஒரு இலந்த கொட்டையை தூக்கிறது போல் அந்த மலையை தூக்கி கருடன் மேலே வைத்து கொண்டு பகவான் பார்க்கடலில் கொண்டு சேர்த்தார்.